கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக அடியேன் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, வாழ முடியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் இப்போ காலை வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். பிறந்த நாளை காண்கிறவர்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்களை வாழ்த்துகிறேன். பிஸ்னஸ் பண்ணுறவங்கள வாழ்த்துகிறேன். வேலை பார்க்குறவங்கள வாழ்த்துகிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம் வைப்பார். இந்த நாளில் நிச்சயமாகவே நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதிசயம் நடக்கும். இயேசப்பா செய்வார். ஜீவவார்த்தையின் வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 18வது அதிகாரம் 11வது வசனம். 1 நாளாகமம் 18:11. அந்த தட்டுமுட்டுகளையும் தான் ஏதோமியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமரேக்கியர் என்னும் சகல ஜாதியின் கையில் வாங்கின வெள்ளியையும் பொன்னையும் கூட தாவீது ராஜா கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான். பாருங்க, எதிரிகளை தாவீது வீழ்த்திட்டு அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களிடத்தில் வருகிற நன்மை எல்லாம், பொண்ணு வெள்ளி எல்லாவற்றையும் தாவீது ராஜா கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டார். எல்லாத்தையும் இன்றைக்கு ஜீவத்தின் தலைப்பு நேர்ந்து கொள்வீர்கள். அதாவது எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நேர்ந்து கொள்கிறான். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். யோசபாத்து காலத்தில் கூட எதிரிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் 2 நாளாம் 20 அதிகாரத்தில் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வருது. அவங்க முதல்ல கர்த்தரை துதிச்சிட்டு ஆலயத்துக்கு போகிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில நேரத்தில் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை எந்த வழியில் கொண்டு வரான்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வரும்போது கர்த்தர் கொடுக்கறத புரிந்து, அதாவது குறுக்கு வழியில் இல்லை, தேவன் கொடுக்குற நன்மையில் கண்டிப்பாக அநேக நன்மையை கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டு கொடுக்கணும். அதாவது யாக்கோபை பாருங்கள், எனக்கு ஆண்டவர் கொடுக்குற எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்துன்னு பொருத்தனை பண்ணினான். மாமன் வீட்டுக்கு போகிறான், ஆடு மேய்க்கிற வேலை கிடைக்குது. ஆனால் மாமன் சரியாக சம்பளம் கொடுக்கல, அடிக்கடி சம்பளத்தை மாற்றிட்டே இருக்கிறாரு. ஆனால் யாக்கோபு பக்கம் ஆண்டவர் இருந்து ஆசீர்வதிக்கிறாரு. பார்த்தீங்களா? தன்னுடைய மாமனை காட்டிலும் ஆசீர்வாதம் இப்போ வேலைக்கு போன யாக்கோபுக்கு வந்துச்சு. காரணம், அவன் நேர்ந்து கொண்டது, அவன் பொருத்தனை பண்ணது. அதை தான் கர்த்தர் அங்கீகரித்தார். அதனால் மறந்துடாதீங்க, கர்த்தர் சில நேரத்தில் துன்மார்க்கன் கையில் இருக்கிறத, அநீதிக்காரன் கையில் இருக்கிறத, தவறாய் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் கர்த்தரை தேடனால ஏதாவது ஒரு வழியில் உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் கொண்டு வரதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். ஆனால் அது எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்க முடியாது. அது கர்த்தருக்கு சொந்தமாகணும். அதில் கர்த்தருக்கு பங்கு வரணும். அதை மனசில் வச்சுக்கொள்ளணும். மனசில் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். இது எங்களால் வந்ததல்ல, இது எங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டது, இது வருவதற்கு வாய்ப்பே இல்லை, தேவனே கொடுத்தார். அதனால் இதில் ஆண்டவருக்கு கண்டிப்பாக பங்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீது எதிரிகளை தன்னை கட்டுப்படுத்தி தன் கண்ட்ரோலில் கொண்ட பிறகு அங்கிருந்து ஆசீர்வாதம் வருது. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்காக நேர்ந்து கொள்றதை பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கு உடைய வார்த்தை கேட்குற உடைய பிள்ளைகள் அனுபவிக்கின்ற அநேக நன்மைகள் எதிரில் கையில் சிக்கியிருக்கு. அது வருவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் எங்கள் அன்பு தகப்பன் கூட இருந்து அதிசயத்தை செய்யும்படியாகி செபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் கொண்டு வரணும். ஆனால் இவங்க மனநிலையில் ஒரு தீர்மானம் இருக்கணும். இப்படி எங்களுக்கு இழந்து போன வீடு, சொத்து, அல்லது எங்கள் எதிரிகளில் இருக்கிற வீடு, ஆஸ்தி, சொத்து, பணங்கள் எங்கள் கையில் வரும்போது நாங்கள் அதில் ஒரு பகுதியை கர்த்தருக்காக கொடுப்பேன்னு நேர்ந்து கொள்ளட்டும், பொருத்தனை பண்ணட்டும். நன்றி ஆண்டவர், அப்படியே அற்புதம் செய்து நன்றி. குறிப்பாக இந்த நாளிலே எதிரிகள் கையில் இருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு வரட்டும் என்று செபிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கை மேன்மையடையட்டும், உயரட்டும். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குங்க. சமாதானங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. பிரிந்து வாடுகிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கீழ்ப்படியட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிடுங்க. எல்லாருக்கும் இந்த நாளில் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்படி நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.